பாருங்க, சில மனிதர்களே நமக்கு எப்படி எழும்புவாங்களாம்? சோதனையா எழும்புவாங்களாம். சங்கீதம் 66வது அதிகாரத்துல 12வது வசனம், மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, மனுஷன் நமக்கு சோதனை எழும்புவது நல்லதா கெட்டதா? எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்றீங்க? மனுஷங்க நமக்கு சோதனை எழும்புவது நல்லது. ஏன்னா அந்த சோதனை யார் நமக்கு அனுமதிக்கிறாங்க? தேவன் தான் நமக்கு அனுமதிக்கிறாரு. அதனை பார்க்கிறோம். மனிதன் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எத்தனை பேர் மேல ஏறி போறாங்க? எத்தனை பேர் மேல மனுஷங்க ஏறி போறாங்க? ஏறி போனுங்க. அதுதான் நமக்கு சோதனை. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். தீ போல மனுஷங்க, நெருப்பு போல நம்மள சோதிக்கிறதுக்காக வருவாங்க. தண்ணி எப்படி இருக்கும்? ஒரு வழி கிடைச்சா போதும், பாய்ஞ்சி போவோம். கடந்த 10 மாசமாக ஒரே சோதனைகள், ஒரே பலவீனங்கள், ஒரே சோர்வுகள். அநேக மனுஷர்கள் நம்மளுடைய தலையின் மேல ஏறி போனாங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். இந்த 11வது மாதத்துல கர்த்தர் நம்மை செழிப்பான இடத்தை கொண்டு வந்திருக்கிறார். சோதனை வரும்பொழுது இந்த 2 காரியத்தையும் நம்ம கடந்துட்டோம்னா நமக்கு நிச்சயமா ஒரு செழிப்பு உண்டு.